வணக்கம். வீடியோ பேக்ரவுண்ட் பெருசாக இருக்குது. அது இருக்க செட்டப் வச்சு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எதுவும் சின்ன குறைகள் இருந்தால் மனுஷங்க. இப்போ ஒரு காரை பற்றின ரிவ்யூ தானே கொடுக்க ரிவ்யூ அப்படின்னா, பொதுவாக எந்த பொருள் நம்ம எடுத்தாலும் நம்ம அடுத்தவங்ககிட்ட இருக்கிற பொருளை பார்த்து நம்ம அந்த டைமில் யூஸ் பண்ணி கொடுக்குற ரிவ்யூ விட, நம்ம யூஸ் பண்ண அதிகமாக நம்ம சொந்தமாக ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்ணி ரிவ்யூ கொடுக்கோம்ல, அதுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதே வேல்யூட ரிவ்யூ தான் நம்ம கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, நான் ஒரு கார் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். ஏன்னா இந்த பொறுத்தல அது வந்து புது கார், ஆனால் அது வந்து செகண்ட் கார் தான். என்னோடய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அதிகபட்சம் 1.25 லட்சம் 1.5 லட்சம் இதுக்கு மேலே தான் இருந்துச்சு. யூஸ்டு கார் தான், சரிங்களா? புது கார் கிடையாது, யூஸ்டு கார் தான். அப்போ வந்து நான் ஏற்கனவே முதல்ல நினச்சிருந்தேன், எனக்கு வந்து செகண்டில் கார் எடுக்கணும் அப்படின்னா ஒரே மைண்டில் இருந்து வந்து XUV500 தான். ஏன் அப்படின்னா, அந்த வண்டியில் ஒரு 1.5 வருஷமாக ஃபஸ்ட் நான் டிரைவர் வேலை தான் போயிட்டுருக்கேன். 1.5 வருஷமாக ஒரு வீட்டில் வந்து டாக்டர் வீட்டில் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த வண்டி வந்து என்கிட்ட இது கைக்குள்ளே இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 1.5 வருஷம் ஓட்டிருக்கும் போது அதை வந்து ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பைக் கார் மேலே ரொம்ப ரொம்ப ஆசை. ஏன்னா பிக்கப்பு தாரமாக இருக்கும், பிரேக்கிங் சூப்பராக இருக்கும். அது போக அந்த ஏரோடைனமிக் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அதிகமாக லாங் ட்ரிப் வந்து அந்த வண்டியில் அதிகமாக போவேன். ஏன்னா அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு போவாங்க, வெளியே ஃபாரின் போயிட்டு அடிக்கிட்டு வரதுனால வந்து மாதத்துக்கு 2-3 ட்ரிப் ஆச்சு நான் இருக்கிற இடத்துல வந்து நாங்கள் போவோம். கண்டிப்பாக போய் ஏர்போர்ட்டுக்கு. அப்போ ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் வரும். நாங்கள் இந்த ரேஞ்சில் வந்து அந்த 200லேருந்து 250 வச்சோங்களேன், கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியல. அப்படி நான் போயிட்டு வரும்போதுல ஃபார்ச்சுனர் இருக்குல்ல, அது போகும் கிட்டத்தட்ட. அதை வந்து ஓவர்டேக் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் தான் கஷ்டம், ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலாக போகும். நானும் அதுக்கு ஈக்குவலாக போவேன். அப்படிங்கும்போது அந்த வண்டியை பற்றி எனக்கு ரொம்ப தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக தாறுமாறாக இருக்கும், ஏரோடைனமிக்லாம் சூப்பராக இருக்கும், பிரேக்கிங் எஃபிஷியன்சி எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த வண்டியில் ஒரே ஒரு குறை, எனக்கு சுத்தம் பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மியூசிக் சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மட்டமாக இருக்கும், தர லோக்கில் இருந்த மாதிரி இருக்கும். ஒரு சவுண்டு வந்து ஒரு பிடிச்ச பாட்டை வந்து சவுண்டு போட்டு கேட்குறீங்க அப்படின்னா இறையும். அந்த அந்த ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அதுவும் இறையும் சுத்தமாக நல்லா இருக்காது. வேறு மற்றபடி அந்த வண்டியில் குறை சொல்கிற மாதிரி பெருசாக எதுவுமே இல்லை நான் ஓட்டுற வண்டி வைக்கிறேன். அதனால் செகண்ட் யூஸ் கார் மட்டும் அதான் நான் எடுக்குன்னு ஒரு ஆசை. ஆனால் அந்த அதுக்கான பட்ஜெட் இல்லை. அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா Corolla Altis, அதுவும் இதே மாதிரி தான் ஓட்டிருக்கேன். செம்மையான வண்டி. நம்ம வந்து எனக்கு அந்த வண்டியில் பிடிச்சது என்ன அப்படின்னா, இன்ஜின் வந்து இந்த சிசி வந்து கம்மி, 1400 சிசி கிட்ட தான் வரும். டீசல் இன்ஜினோட பெட்ரோல்னு சொல்லலாம். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். போக போக பார்த்தீங்கன்னா லீனியாக இருக்கும், அக்ரெசிவ் எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா, வண்டி வந்து ஹை ஸ்பீட் போனாலும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். அது போக மைலேஜ் நல்லா கிடைக்கும். இன்னொன்று ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு காரில் போகிற ஃபீலிங்கே இருக்காது. ஏதோ சோபாக்குள்ளே உட்காந்து அழகாக நமக்கு வீடியோ கேம் வரும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். சீட்டிங் கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் நான் பார்த்துருந்தேன். அந்த பட்ஜெட் நம்மகிட்ட இல்லை, அதனால் அதை விட்டாச்சு. கடைசி என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு 1.25 பட்ஜெட், அதுதான் பட்ஜெட். கண்டிப்பாக அவசரமாக கார் வேணும். ஏன்னா வீட்டில் வந்து தேவை, பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணீங்களா அந்தளவுக்கு சேஃபாக தெரியல. அதனால் கண்டிப்பாக கார் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துட்டு, அதனால் பட்ஜெட்டுன்னு இவ்வளோ தான். இதுக்குள்ளே நல்ல வண்டி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கும்போது ஒரு நல்ல வண்டி கிடச்சிது. இதுலேயே உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கலாம், அது வந்து புரியல அப்படின்னு போக சொல்கிறேன். அப்படி பார்க்கும்போது அந்த வண்டி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ நான் வந்து வண்டி வந்து ஓட்டல, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் ஆச்சு. வண்டி வந்து டச்சப் பண்ணிக்கல. வண்டி ஓட்டுவேன், இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நான் ஓட்டணும்னா டக்குன்னு என்னால் கணிக்க முடியல. அதனால் என் ஃப்ரெண்டெல்லாம் கேட்டேன் இப்படி ஒரு கார் இருக்குது, இந்த ரேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, அப்போ செக் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும், ஓட்டி பாரு, டீசலாக நல்லாயிருக்கும், மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னா. எனக்கு என்ன அப்படின்னா, இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பழைய வண்டி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் கிட்ட ஆக போகிற வண்டி. அப்போ ஒரு மைண்ட் என்ன இருந்தாங்கன்னா, ரொம்ப பழைய வண்டி, அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி போயிட்டுனாலே டீசல் வண்டியாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கண்டிப்பாக இருந்துச்சு. அதிகபட்சம் ஆகுதுன்னா 10 வருஷம் தான், அதிகபட்சம். அது 10 வருஷம் தாண்டி போச்சுனாலே டீசல் வண்டி கண்டிப்பாக வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஏன் அப்படின்னா, டீசல் வண்டினா ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் ஓடின பிறகு ஒவ்வொன்றா செலவு வைக்கும். அது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிருக்கும். காரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். டீசல் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நல்லா ஓடும். இப்போ நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன், நான் ஓட்டிகிட்டே இருக்கேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓட்டிட்டு அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ அந்த வண்டியை நான் தட்டி விட்டு வேறு வண்டி எடுக்க வைப்பேன். அந்த டைமில் அந்த காரை நம்ம வாங்கி நம்மளே பட்ஜெட் நிறைய போட முடியாமல் தான் யூஸ்டு காருக்கு போகிறோம். அப்படி வாங்கிட்டு திரும்ப அந்த காரை வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து விடுறது, வேலை பார்க்குறது நம்ம மைண்ட் செட் சத்தியமாக செட் ஆகாச்சு. அது அதனால் ஒரு அதிகபட்சம் 8லேருந்து 10 வருஷம் தாண்டிட்டுனால நான் டீசல் வண்டி வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட்ஸ்லாம் இருந்தேன். இந்த வண்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் கிட்ட ஆக போனதுனால என் ஃப்ரெண்டு என்ன சொன்னால், டீசல் நல்லா மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னா. எனக்கு ஒரு பயம், டீசல் வண்டி அந்த வண்டி கண்டிப்பாக இருந்துடக்கூடாது. வண்டி பார்த்துட்டு அது டீசலாக பெட்ரோல் எனக்கு தெரியாது, ஏன்னா நேரில் போய் பார்த்து பேசுவேன். ஒரு கடையில் இருந்துச்சு, போகும்போது பார்த்தேன், எனக்கு நல்லா தெரிஞ்ச கடை தான். அப்படிங்கும்போது ஒரு வண்டி எடுக்கும்போது ஒரு சின்ன ஆசை வந்துட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு.
அப்போது டீசலாக இருந்துடக்கூடாது, பெட்ரோலாக இருக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட். ஏன் அப்படின்னா பெட்ரோல் வண்டி வந்து இந்தளவுக்கு சீக்கிரம் வேலை வராது. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டீசல் வண்டியோட பெட்ரோல் வண்டியில் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். அப்படிங்கும்போது பெட்ரோல் வண்டியாக இருக்குன்னு நினச்சேன். ஏன் நல்லா என்ன பண்ண தெரியல, கண்டிப்பாக அந்த வண்டி பெட்ரோலும் இருந்துச்சு. அந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வண்டி நான் எடுத்துட்டேன். பெட்ரோல் வண்டியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மைலேஜ் கிடைக்காது. நம்ம வந்து ஒரு 500 போட்டு அனுப்பிச்சிட்டு 1000 போட்டு அனுப்பிச்சு நம்ம எதிர்பார்த்த கிலோமீட்டர் வந்து கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்காது. என்ன சீக்கிரமாக வேலை வைக்கிறது, அது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ நல்ல வண்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒன்று அப்படி ஒரு இந்த 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து ஒரு கார் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கார் வந்து நல்ல வண்டியாக இருந்தாலுமே மார்க்கெட்டில் இருந்து அந்த வண்டி டிஸ்கன்டினியூ பண்ண வண்டியாக இருக்கணும். இன்னொன்று இந்தியன் மார்க்கெட்டை விட்டு அந்த பிராண்ட் வந்து வெளியே போனதாக இருக்கட்டும். எனக்கு நான் வாங்கினாங்க ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஒன்று அந்த கார் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க, அது போக அந்த கார் பிராண்ட் இந்தியாவில் இல்லை, வெளியே போயிட்டாங்க. என்ன அப்படின்னா செவ்ரோலெட் பீட். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த வண்டி நான் இது வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் சுத்தமாக இல்லை. ஏன்னா என் மைண்டே வேறு அப்படிங்கும்போது அந்த வண்டி வாங்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா முந்தி ஒன்று ஒரு மைண்ட் இருந்துச்சு. மைண்ட்னா அப்போ தோணும், இந்த ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோல் இருக்குல்ல, அது எந்த கார்லையுமே அப்படி இருக்காது. வீட்டில் மட்டும் ஒரு தனியாக வித்தியாசமாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். அதனால் அது ஓட்டி பார்க்க நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட் இருந்து என் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி எனக்கே அமைச்சிச்சு, நானும் வாங்கிட்டேன். ஸ்பீடாமீட்டர் கண்ட்ரோலாம் நல்லா இருந்துச்சு. ஒரு யதார்த்தம் ஒரு இதுன்னு வச்சோம்னா வந்து மாட்டிட்டு வேறு. மற்றபடி இந்த வண்டி வந்து இந்த வண்டி தான் இருக்குன்னு மைண்ட் செட்டில் இல்லை. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி நல்லா இருக்குன்னு சேனல் மட்டும் இருக்குது, வேறு எந்த காரணமும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த வண்டி ஓட்டுறதுல பார்த்தீங்க அப்படின்னா வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த வண்டியில் பிரச்சனை இல்லை. இன்ஜின் அளவுக்கு நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் சேனல் கார் வாங்குறீங்க அப்படின்னா இன்ஜின் நம்ம நல்லா செக் பண்ணுங்கள். சேசிஸ் இருக்குல்ல, அதை செக் பண்ணுங்கள். அதை செக் பண்ணிட்டு அதில் எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னா மற்ற எந்த பார்ட்ஸ்னால் கூட நான் அப்டேட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. இன்ஜின் வந்து கண்டிப்பாக முதல் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்போ சஸ்பென்ஷனாக இருக்கட்டும், ஸ்டீரிங் ஆம்பிளாக இருக்கட்டும், மற்றபடி எந்த பிரச்சனாலுமே நம்ம வந்து ஒர்க் ஷாப்பில் கொடுத்து வேறு பார்ட்ஸை மாற்றி நல்லா ஆகிக்கலாம். ஆனால் இன்ஜின் பிரச்சனை அப்படின்னா ஒரு வாட்டி சரி பண்ணுற 2 வாட்டி சரி பண்ணுற சரி ஆகுன்னா திரும்ப பிரச்சனை தான். அது யூஸ்டு காரை வாங்கிட்டு திரும்ப ஒர்க் ஷாப்பில் போய் நிற்கிறது நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் இன்ஜின் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். அப்படியே எல்லோரும் பார்த்தவங்க நானும் பார்த்தேன், இன்ஜின் நல்லா இருந்துச்சு. ஆனால் கண்டிப்பாக இந்த வண்டி வாங்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து எப்சி காணிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, ரீபெயிண்டிங் அடித்து. அது போக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்து இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியோட லுக் வந்து சூப்பராக இருந்தது. அதனால் அதையும் நான் ஓகே பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றபடி எல்லா இதுவுமே ஒர்க் ஆச்சு. ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா விண்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு 2 விண்டோவுமே ஒர்க் ஆகும். ஆனால் ரொம்ப ஒர்க்கு லேட்டாகி ஸ்ட்ரக் ஆகும். என்கிட்ட ஃப்ரெண்டை கேட்டேன் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சுல, இத்தனை வருஷம் ஆயிருக்கு, தூசியால் ஸ்ட்ரக் ஆகிருக்கு, வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா, அதே மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்ட மேலே வந்து அது வந்து நான் கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதனால் அது வந்து பெருசாக எடுக்கல. ஆனால் மற்றபடி எல்லா பட்டனுமே சரி எல்லாமே ஒர்க்கிங்லாம் தான் இருந்து, வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த 2 தவிர. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ காரை ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்க ஒரு மைண்ட் செட் வந்துட்டு, சரி இந்த காரை வாங்கலாம் அப்படிங்கிற மைண்டில் கண்டிப்பாக இருந்தேன். இன்னொன்று இந்த கார் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் வந்து ஓடிட்டு, 1,46,000 கிலோமீட்டர் ஓடிட்டு. அவ்வளோ ஓடின காரை ஏன் வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் இன்ஜின் வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, அதனால் ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் வாங்கிட்டேன். இப்போ அந்த வண்டியை நான் ஓட்டு போட்டிகிட்ருக்கேன். இந்த வண்டியில் வந்து நல்ல விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கார் வந்து கிடைக்கிறது கஷ்டம். எனக்கு ஒரு நல்ல வண்டி கிடச்சிது. அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் கிடைச்சி ரொம்ப நல்ல விஷயம். இந்த பட்ஜெட் இந்த கார் வாங்கினதை தவிர இந்த கார் நல்லா இருக்குது, வேறு எந்த குறையுமே இல்லை. அப்புறம் மற்றபடி இந்த காரில் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இன்ஜின், சேசிஸ், அது போக முக்கியமான விஷயம் இப்போ நான் சொல்ல மறந்துட்டு இப்போ ஞாபகம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மற்ற மாருதி கார்பான் மாதிரிலாம் எடுத்த உடனே எந்த ஷோரூமே இருக்காது, எந்த கடையிலையும் இருக்குது, தூக்கி தர மாட்டாங்க, மாட்டவே முடியாது. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி தான் மாட்ட வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அதிகமாக வண்டி எடுக்க மாட்டேன். ஏன்னா அதிகமாக வண்டி எடுத்து போகிறதுக்கு வண்டி நின்று அப்படின்னா அப்போ ஆர்டர் போடுறதையும் வெயிட் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி நான் யோசிக்கல. இப்போ வந்து அதிகமாக ஒரு வண்டி நிற்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ரேடியேட்டர் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஆயில் பிரச்சனையாக இருக்கலாம் வண்டி நிற்கிறது. அது போக பார்த்திங்க அப்படின்னா வால்வு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. வேறு மற்றபடி இந்த கிளச்சு கேபிள் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். இது கூட ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த டைம் மாற்றுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா சரி நம்ம வாங்கி ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த காரை வாங்கினது தவிர மற்றபடி இன்ஜின் வந்து மேஜராக எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரி தெரியல. அதனால் ஒரு நம்பிக்கையில் நான் வாங்கிட்டேன். ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உடனே கிடைக்காது, ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். இது ஒரு பிரச்சனை இருக்குது. மற்றபடி நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி வச்சோம்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது இதை பொறுத்தவரைக்கும். இதை விட்டுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து எனக்கு இன்ன வரைக்குமே பிடிக்காத ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த சீட்டிங் பொசிஷன் இருக்குல்ல, அது வந்து எனக்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ மற்ற காரில் உட்காரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக ஒரு ஃபிட்டாக நம்மளுக்கு அந்த ஸ்டீரிங்காக இருக்கட்டும், இப்போ அந்த சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும் கரெக்டாக உட்காந்து வச்சோம்னா ஒரு நம்பிக்கை வரும். இந்த வண்டியில் அப்படி இல்லை.
எப்படின்னா சொல்லிருக்கு, நம்பிக்கையாக இருந்த மாதிரி இல்லை, நம்பிக்கை இல்லாத மாதிரி ஒரு மீடியமாக இருக்குது. வண்டி ஏதோ நம்ம கார் ஓட்டுறோம், சேஃப்டியாக ஓட்டணும் அப்படிங்கிற மைண்ட் வருது. மெதுவாக பார்த்து நீட்டாக ஓட்டணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் வர தவிர ஒரு ஒரு தைரியம் வந்து சொல்லணும்ல, அது வந்து இதில் வந்து மிஸ் ஆன மாதிரி எனக்கு தோணுது. மற்றபடி காரில் பெருசாக எதுவும் குறைன்னு சொல்லலாம். எனக்கு எதுவும் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. இந்த ஒரு பிரச்சனை தான் எனக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இதாகவே இருக்குது. கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீட்டிங் பொசிஷன் இருக்குல்ல, கண்டிப்பாக நான் மாற்றிடுவேன். ஏன்னா என்ன பொறுத்தளவுக்கு அதில் ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா சீட்டிங் பொசிஷன் இருக்குல்ல, அது மட்டும் தான் எனக்கு கம்ப்ளைண்ட்டாக தெரியுது. வேறு எந்த கம்ப்ளைண்ட்டுமே எனக்கு இல்லை. அப்புறம் மற்றபடி இந்த வண்டி இப்போதைக்கு பெட்ரோல் வந்து ஒரு லிட்டருக்கு மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா சிட்டிக்குள்ள ஒரு 10க்குள்ளே தான் கிடச்சிது. 10க்குள்ளே இல்லை, கரெக்டாக அந்த 10 கிலோமீட்டருக்குல அதுதான் கிடைச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி ஹைவேல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 14-15 கிடைக்குது. அது வந்து நம்ம ஓட்டக்கூடிய சைடில் பொறுத்து நான் ஒரு 80க்குள்ளே தான் போனேன். 80 தாண்டவே இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு ஒரு 14 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏசியை அப்பப்போ போட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா மழை டைம்னால தேவைப்படாமல் வச்சு போட்டிருக்கேன், மற்றபடி ஆஃப் பண்ணிடுவேன். இது வந்து எனக்கு ஒரு 15 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சி ஓகே தான். ஏன்னா பெட்ரோல் இன்ஜினில் 1.2 லிட்டர் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டரு. இந்த மைலேஜ் வந்து ஓரளவுக்கு சரி ஏற்றுக்கலாம். அதில் பெருசாக குறை இந்த பட்ஜெட்டுக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கிட்டு பெருசாக குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. அப்புறம் மற்றபடி இந்த காரில் சொல்லப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான் எடுத்துருக்க வந்து எல்டி வேரியன்ட். என்னோட எல்டி வந்து டாப்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லாயிருக்கு. சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் கொஞ்சம் ஸ்பீக்கர் வந்து பழசாங்கலாம் எடுத்து மாற்றுற மாதிரி இருக்கு. வேறு மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து யூஸ்ட் கார் மார்க்கெட் நல்லா கார் தேடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்பேர் பார்ட் பிரச்சனை இல்லை, நான் வாங்கி வந்து ஆர்டர் போட்டு நான் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஃபியட் போங்க, செவர்லெட் போங்க. செவர்லெட்னா அந்த பெட்ரோல் வண்டி போங்க, தயவுசெய்து டீசல் வண்டி போவாங்க, பெட்ரோல் வண்டி போங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்டு கூட என்ன பார்த்து கொஞ்சம் யோசிச்சுடுங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஏன் திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து பிரச்சனை இல்லை, வாங்கி நான் மாற்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிராண்டு போங்க. ஏன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். இந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எதார்த்தமாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஷாக்கு. ஆல்டோ இருக்குல்ல, ஆல்டோ K10 வந்து புது வண்டியோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸோரூம் ரேட்டு 3,70,000 தான் வந்துச்சு. ஒரு 2015-16 அந்த டைமில் உள்ள ஆல்டோ இருக்குல்ல, அது யூஸ்டு கார் மாதிரி இருக்குல்ல, ரேட் என்ன தரமாக சொன்னாங்க, 2,10,000 2,20,000 2,00,000 2,00,000 3 லட்சம் வரை சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கண்டிஷன் நல்லா தான் இருக்குல்ல சொல்லல. இது வந்து 2016, 17, 15 இந்த மாதிரி மாடல் வந்து இவ்வளோ ரேட் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷம் அந்த வண்டி ஓடிட்டு 10 வருஷம் வண்டி ஓடின வண்டியை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ப்ரைஸ் ட்ராப்பாக இருக்குது. இது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியல. நீங்கள் அப்படி போகிறதா இருந்தால் 10 வருஷம் பழைய வண்டி வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு கூட 2 லட்சம் போட்டு புது வண்டி எடுத்து போயிடலாம். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த வண்டிக்கான முதல் ஓனர் நீங்கள். அப்போ புது வண்டி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. அப்படி வந்தாலும் கம்யூனிட்டை விட்டு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணி நம்ம நீட்டாக பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது வண்டிக்கு இத்தனை லட்சம் கிலோமீட்டர் இல்லை இத்தனை வருஷம்னா வாரண்டி கொடுப்பாங்க. அந்த வாரண்டிக்கில் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. அது போக பெட்ரோலியம் சீக்கிரத்தில் வேலை வரேன்னு வச்சுக்கோங்க, மற்ற வேலையை வரேன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆல்டோ K10 இந்த மாதிரிலாம் நார்மல் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் இந்த ஆல்டோ இருக்கட்டும், வேறு மற்றபடி மாருதி கார்களில் ரேட் அதிகமாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் புது காருக்கு போயிருங்க. ஏன் அப்படின்னா செகண்ட் ஹேண்ட் கார் மார்க்கெட்டில் வந்து அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அது வந்தாலும் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கவே முடியல. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. ஏன்னா இந்த அளவுக்கான இந்த காரோட ரேட்டை வச்சு விற்பீங்க அப்படின்ட்டு. புது கார் இவ்வளோ தான் ரேட் வருது. ஆனால் அவங்க பழைய காரோட சொல்லக்கூடிய ரேட் இருக்குல்ல, அது வந்து தாறுமாறாக சொல்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி கார் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு எடுத்து வாங்கக்கூடாதுன்னு சொல்ல. யோசித்து புது கார் வாங்கணும், பழைய கார் வாங்கணும், இல்லை வேறு பிராண்டு போடாமலும் பார்த்து யோசிச்சு வாங்க. அப்புறம் மற்றபடி நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணி தான் வாங்க, இல்லைன்னு சொல்லலாம். இன்னொன்று இந்த ரேட்டை வந்து கரெக்டாக அந்த மாருதி காரை வாங்க போச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு எடுத்து வாங்க. இப்போ மாருதி கார் வாங்க போகிறீங்க, மாருதி கார் வாங்கண்டா வேறு பிராண்ட் வாங்க நான் சொல்லவே இல்லை. மாருதி கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த பழைய கார் ரேட்டையும் புது கார் ரேட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். நீங்கள் மாருதியில் ஒரு பழைய கார் வாங்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் புது காரை எடுத்து போயிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரேட் ஓவராக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் பார்த்து எடுத்துவாங்க. வேறு மற்றபடி இவ்வளோனா நான் என் காரை ஏன் காணிச்சேன் வீடியோ போடலாம்னா ஒரே மழை, வெளியே போக முடியல. அதனால் வந்து காரை வந்து நேரில் பார்த்து வீடியோ போட முடியல. இது ஒரு யூஸர் யூஸர்னு அந்த ஷோரூமில் வச்சு ரிவ்யூ எடுத்து போடுவாங்களா, என்னது எனக்கு தெரியல, டக்குன்னு வரேன் கீழே போடுறேன் அப்படின்னு வச்சோங்களேன். இனி வந்து கண்டிப்பாக ஒரு 2 நாள் கழிச்சு மழைலாம் வச்சு எல்லாம் வெயிலாம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காரை வெளியே கொண்டு போய் ஓட்டி காணிச்சு இந்த காரோட எப்படி கார் இன்ஜின் எப்படி இருக்குது, கார் ஓட்டுறதுக்கு எப்படிங்கிறத அடுத்த வீடியோ நான் போகிறேன். இது வந்து நான் கார் வாங்க ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் புதுசாக கார் வாங்குறீங்க, சேனலில் கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டவுட்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இந்திய சின்ன வயசுலேருந்து கார் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அது போக
நான் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன். எனக்கு தொழில் தந்தாங்க ஒரு வாத்தியார், வந்து யார் சொல்லுவீங்களா, டிப்ளமோ படித்து முடிக்கும் போது லாஸ்ட் இயரில் ஒரு வாத்தியார் எனக்கு கரெக்டாக மாட்டினார். அவர் உண்மைக்குமே என்ன பாஸ் ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லை. நீ பாஸ் ஆகப்போ எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் பாடம் எடுத்துக்கூடிய என்னோட கடமை. அது போக நான் வந்து ஒரு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக கேட்பேன். அப்படிங்குமா சின்ன கூப்பிட்டு சொன்னார், நீ எங்கேயுமே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க நினைக்கவே செய்யாத, பாஸ் ஆகுது. அது போக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோ, எப்படி ஒர்க் ஆகுது, காரணம் எப்படி ஒர்க் ஆகுது, காரோட இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, கார்பரேட் எப்படி ஒர்க் ஆகுது, பிரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக நீ தெரிஞ்சுக்கோ. அது போக நீ இந்த பாடத்தை ஃபுல்லாக படித்து மக்கடிச்சு ஞாபகப்படுத்தி பாஸ் ஆக நினைக்காத, ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க நினைக்காத. படித்து உனக்கு தெரிஞ்சதை நீ பண்ணு. உனக்கு நீ என்ன கற்றுக்கிறியோ அதை முழுசாக கற்றுக்கிட்டு நீ பண்ணு. அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அது வந்து இதெல்லாம் கிடையாது, எல்லா விஷயத்துலையும் அப்படி தான். அதனால் நீ வந்து மற்றவங்கள பார்த்து பயப்படாது, இது பண்ணாத. ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மைண்டை சந்தேசம் விட்டுரு. ஃபஸ்ட் ரேங்க் அந்த இதே வராச்சுங்களேன், வேறு மற்றபடி இந்த மக்கள் பண்ணல படிக்காத. ஒரு விஷயம் பண்ணோன்னா எதனால் நடக்குது, எதனால் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சு பண்ண. அதை சொன்னார். நான் அவர் நிறைய சொன்னார் வச்சோங்களேன், அவன் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன். அப்படி மூச்சு எனக்கு வந்து ஒரு விஷயம் பார்க்கும் போச்சுல ஏன் அப்படி ஏன்னு ஒரு கேள்வி கேட்போம்ல, அந்த கேள்வி கேட்க ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பொருளோட ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டு கிளியராக இருக்கும், ஒரு தெளிவான பதில் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு விஷயமும் நான் தேடி பார்ப்பேன். அப்படிங்கும்போது அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும்போது எனக்கு அது கேளுங்க, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அப்போது உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, எனக்கு கண்டிப்பாக ஒரு பதில் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஒரு பெட்டரான பதில் நான் சொல்லணும் எதிர்பார்க்குறேன். நீங்கள் புதுசாக ஒரு கார் வாங்க போனாலும் சரி, செகண்ட் கார் வாங்க போனாலும் சரி, நிறைய விஷயங்களை பார்த்து யோசித்து கொஞ்சம் தெளிவான முடிவு எடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சு அப்படின்னா பைக்கு மாதிரி கிடையாது காரு. ஒரு செலவு வச்சுச்சு அப்படின்னா அது பல்காக அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து எடுத்து தெளிஞ்சு அதை நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்களே தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. அவ்வளோ நம்ப வேறு மற்றபடி இதில் வந்து பெருசு அட்வைஸ் எதுவும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து நான் கார் வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். இது உங்கள் கார் ரிவ்யூ தமிழ்.